Hello and welcome. நான் சுதர்ஷன், founder of Tamil Trader with 9 years of experience in trading. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது F&O சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 6 F&Oல. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓடிஎம், ஏடிஎம், ஐடிஎம், இதெல்லாம் என்ன, ஏன் யூஸ் ஆகுது, நம்ம இதில் எதை எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ், சிபி, டைம் டிகே, ப்ரீமியம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன்றதுனால இன்னும் தெளிவாக புரியும். ஸோ கீழே கமெண்ட்ல வந்து பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்க. அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, செக் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே. அண்ட் சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பெல் பட்டன் அழுத்திடுங்க. உங்களுக்கு எந்த கான்செப்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்போதான் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வீடியோஸ் வந்து உங்களை கரெக்டாக வந்து சேரும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த எக்ஸாம்பிள் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா போகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் என்ன பண்றாருன்னா 7000 ரூபாய் கேபிட்டல் வச்சிருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா 15000 ரூபாய் கேபிட்டல் வச்சிருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா ஒரு 3000 ரூபாய் கேபிட்டல் வச்சிருக்காரு. இப்போ 3 விதமான பீப்புள் இந்த இடத்துல வேற வேற கேபிட்டல் வச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்போ இவரது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லோவஸ்ட் கேபிட்டல்னு சொல்லுவோம், இவரது வந்து மாடரேட்னு சொல்லுவோம், இவரது வந்து ஹைன்னு சொல்லுவோம். இந்த ஒரு 3 இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லுவோம். கரெக்டா? சரி, இப்போ விஷயம் என்னன்னா இந்த 3 பேருக்கு நம்ம ஒரே ப்ராஃபிட் கொடுக்கலாமா? அவங்க ஒரே பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்றாங்கன்னே வச்சுக்கலாம். நிஃப்டியில 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ 3 பேருக்கும் வந்து 40 பாயிண்ட்னு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாமா? அது கரெக்டா இருக்குமா? அக்செப்டபிளா இருக்குமா? இருக்காது. நீங்க என்ன யோசிப்பீங்க? எப்படி சார் 15000 ரூபாய் ஒருத்தர் கொடுக்குறாரு, அவருக்கு நம்ம எப்படி அதே 40 பாயிண்ட் கொடுக்குறது? அண்ட் 3000 ரூபாய் கொடுக்குறவருக்கு அதே 40 பாயிண்ட் நம்ம கொடுக்க முடியாது சார் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். அதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். ஸோ அப்போ எல்லாருக்குமே ஈவன் அவங்க ஒரே நேரத்தில் என்ட்ரி எடுத்து ஒரே நேரத்தில் எக்ஸிட் ஆகி ஒரே பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்குமே, அதாவது வேற வேற கேபிட்டல் வச்சிருக்க எல்லாருக்குமே ஒரே ரிசல்ட் நம்ம கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. அதுக்காக தான் ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஹோட்டல் ரூம் நம்பர் மாதிரி, உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். ஹோட்டல் ரூம் நம்பர் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போறீங்க, ஊட்டி போறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க போயிட்டு என்ன பண்றீங்க, ஃபேமிலியா நான் தங்கணும் அப்படின்ட்டு வந்து போயிட்டு கேட்குறீங்க, ஒரு 3 பேர் தங்குற மாதிரி ஒரு ரூம் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கீ கொடுக்குறாங்க, அதுல 101 அப்படின்ற நம்பர் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல முதல் ரூம்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரூமுக்கு வந்து ஒரு காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் 2500 ரூபாய் அப்படி. இப்ப நீங்க போயிட்டு சொல்ல முடியாதுல்ல, என்கிட்ட 1330 ரூபாய் இருக்கு சார், அதுக்கு ஒரு ரூம் உருவாக்கி கொடுங்கன்ட்டு நமக்கு கேட்க முடியாது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுல நம்மளுக்கு எது முடியுதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நீங்க சொல்லுவீங்க சார் 2500 ரூபாய் ரூம் வந்து எனக்கு வந்து அக்செப்டபிளா இல்ல, இன்னும் சின்னதா இருக்கா சொல்லுங்கன்னா, அப்ப அவங்க சொல்லுவாங்க 1500 ரூபாய் கூட ஒண்ணு இருக்கு சார். சரி, அப்ப நான் அதை எடுத்துக்கிறேன். இப்ப இன்னொருத்தர் வராரு, அவர் வந்து பெரிய ஃபேமிலி சார், எனக்கு வந்து 5-6 பேர் இருக்காங்க, எனக்கு ஒரு 4500 ரூபாயில அந்த ரேஞ்சில் எதனா ஒரு ரூம் இருந்தா காட்டுங்கன்னா அவர் செக் பண்ணிட்டு சார் 3rd ஃப்ளோர்ல இந்த மாதிரி நிறைய பேர் தங்குற மாதிரி இருக்கு, 5000 ருபீஸ்ன்னு சொல்றாருன்னா அதுதான் எடுக்க முடியும். ஸோ அப்ப ஒரு இண்டிவிஜுவலோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன ஆஃபர் பண்றாங்களோ அதை சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாரு. அந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல இப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ். ஸோ அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு நம்பர் இருக்கும், அது பேர் தான் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரைக்குக்கு ஒரு ஷேர் பிரைஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு இப்போ டேட்டாவே காமிச்சிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து என்எஸ்சி இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட். இங்கே தான் பார்க்கணும்னு கிடையாது. நான் வந்து இப்போ ஏஞ்சல் ஒன் ஆப் யூஸ் பண்ணுவேன், அதுலேயே எனக்கு ஆப்ஷன் சேஞ்ச் வரும். ஸோ அப்படியேவும் பார்த்துக்கலாம். ஸோ சப்போஸ் ஜென்ரலாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஷேடடாக இருக்குது, இந்த பக்கமும் ஷேடடாக இருக்குது. கரெக்டாக? இது ரெண்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி, இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா, 24800ன்றது. இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அட் தி மணின்னு சொல்லுவாங்க. அதாவது நடுவில் இருக்கிறது, மாடரேட், மீடியம் எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ நடுவில் இருக்கிறது பேர் அட் தி மணி, ஏடி அட் தி மணி, அட் தி மணி. சரி, இப்போ இதுவே வந்து இப்போ நீங்க வந்து ஒரு பக்கம் மட்டும் பாருங்க, 2 பக்கம் பார்க்க வேணாம். இப்போ 24800ஓட கால் ஆப்ஷன் பாருங்க, இதுதான் கால் ஆப்ஷன். இதுல எல்டிபின்றது பாருங்க 9 ருபீஸ்ல இருக்கு. 24800 கால் ஆப்ஷன் எப்படி இருக்கு, 9 ருபீஸ்ல இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் ஒருத்தவங்க வந்து ஒரு 650 ரூபாய் வச்சிருக்காங்களோ அவங்களால இந்த ஒரு கால் ஆப்ஷனை ட்ரேட் பண்ண முடியும். 24800 கால் ஆப்ஷனை ட்ரேட் பண்ண முடியும், அவ்வளவுதான். சரி, இப்போ என்கிட்ட வந்து இன்னும் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு, லட்சம் 4000 5000 வச்சிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்ட்ரைக் போகலாம். எக்ஸாம்பிள் இது 24600 கால் ஆப்ஷன் பாருங்க, 51 ரூபாயில இருக்கு. அப்போ 51 × 65 3500 ரூபாய் கிட்ட வருது. கரெக்டா? 3200 அந்த மாதிரி. அப்போ யார் ஒருத்தவங்க 3000 வச்சிருக்காங்களோ அவங்க 24600 என்ன பண்ணலாம், எடுக்கலாம். இல்லை நான் இன்னும் நிறைய வச்சிருக்கேன், அப்படி பிரைஸ் ஏறிக்கிட்டே போகும். இந்த செக்மெண்ட் எங்கெல்லாம் பிரைஸ் அதிகமா இருக்கோ, அதாவது இந்த ஃபுல் ஷேடட் ரீஜன் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐடிஎம்னு சொல்லுவாங்க. ஐடிஎம்னா இன் தி மணி, இன் தி மணி, லைக் அதிகமா இருக்கு பிரைஸ் எல்லாம். சரி, அதிகமா இருக்கிறத பார்த்தோம், அட் தி மணி பார்த்தோம். இன்னும் ஒண்ணு இருக்கு, அவுட் ஆஃப் தி மணி. அவுட் ஆஃப் தி மணினா இன்னும் பிரைஸ் கம்மியா. எக்ஸாம்பிள் இது அட் தி மணின்னு பார்த்தோம், இதை விட கம்மியா 9 ருபீஸ், 6 ருபீஸ், 4 ருபீஸ், 3 ருபீஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கம்மியா இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் அவுட் ஆஃப் தி மணின்னு சொல்லுவாங்க. ஸோ
ஸோ அட் தி மணின்றது வந்து மாடரேட் ப்ரைஸு, இந்தி மணின்றது வந்து அதிகமாக இருக்கிற ப்ரைஸ் எல்லாமே சேர்ந்தது இந்தி மணி. அவுட் ஆஃப் தி மணின்றது கம்மியாக இருக்கிற ப்ரைஸஸ் எல்லாமே சேர்றது பேர் அவுட் ஆஃப் தி மணி. காலுக்கு இந்த சைட் பார்த்த மாதிரியே புட் ஆப்ஷன்ஸ்க்கு இந்த சைட் பார்க்கணும். இதோ இங்கே புட்டுன்னு இருக்கு பாருங்க. ஸோ இப்போ இதுலேயே அதே 24,800 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24,750 பார்த்தீங்கன்னா 172 ருபீஸில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ஒரு ருபீஸில் இருக்கும். இவ்வளோதான் விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து எது சூட்டபுளாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது தான் எப்பவுமே பெஸ்ட்டு. இதுதான் ஜென்ரல் சேயிங். நான் ஆனால் எப்பவுமே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவேன். ஒரு பிகினராக இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறாங்கன்னா ஒரு 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய்க்குள்ள இருக்கிற ஷேரை ட்ரேட் எடுக்கிறது வந்து பெஸ்ட். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த ஒரு பர்டிகுலர் ஷேர் பிரைஸ் எந்த ஸ்ட்ரைக்குக்கு நேராக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 50 to 70 ருபீஸ் ரீஜன், காலாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு மாடரேட் ப்ரைஸ், ரீசனபிள் ப்ரைஸ், கிட்டத்தட்ட அடி மணி மாதிரி தான் அது. பட் ரிஸ்க் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும், ரிவார்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கற்றுக்கிட்ட உடனே 100 ரூபாய் 150 ரூபாய் போய் அந்த மாதிரி ஷேர் போய் எடுப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போய் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ரிவார்டு அதிகமாக தான் வரும், ஆனால் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாயிரும். ஸோ எப்பவுமே நம்ம வந்து ரிஸ்க்கை தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ரிவார்டு வரணும். ஸோ அதனால எப்பவுமே பிகினராக இருக்கீங்கன்னா கால் எடுக்கிறீங்களோ புட் எடுக்கிறீங்களோ ஒரு 50 ருபீஸ்லேருந்து 70 ருபீஸ்க்கு நேராக அந்த ஷேர் ப்ரைஸ் எந்த ஸ்ட்ரைக்குக்கு நேராக இருக்கும் அந்த ஸ்ட்ரைக் எடுத்துகிட்டு போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரேட் எடுக்கணுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஆப்ஷன் செயின் வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து எப்படி இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ இதுதான் நிஃப்டி சார்ட்னு வச்சுக்கலாம். இப்போ நிஃப்டி இறங்கிட்டு வந்துட்டே இருக்கு, இந்த இடத்துல இருந்து ஏற போகுது, இது என்ட்ரின்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் டைம் வந்து ஒரு 11:15 வச்சுக்கலாம். இங்கிருந்து ஏறப்போகுது அப்படின்ட்டு வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாமே நார்மலா ட்ரேடிங் வியூல நிஃப்டி சார்ட்ல அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஏறப்போகுது அப்படின்னு தெரியும் போது போயிட்டு ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணணும். ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இது ஏற போகுதுன்னா அப்போ கால் ஆப்ஷன் வாங்கணும், இறங்க போகுதுன்னா புட் ஆப்ஷன் வாங்கியிருப்போம். இப்போ ஏறதான் போகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், கால் ஆப்ஷன் சைட்ல 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய்க்கு நேரம் என்ன ஸ்ட்ரைக் இருக்குன்னு பார்ப்பேன். எக்ஸாம்பிள் 24,500 கால் ஆப்ஷன் 55 ரூபாய்க்கு வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நான் அதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவேன், டிமெட் அக்கௌண்ட்ல டைப் பண்ணுவேன். மேலே சர்ச்ல போயிட்டு 24,500 கால் ஆப்ஷன் சிஇ அப்படின்னு டைப் பண்ணுவேன். அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ஓப்பன் ஆயிரும். அந்த ஷேர் 55 ரூபான்றது கரெக்டாக அதில் காட்டும். அதை ப்ரெஸ் பண்ணி பைன்னு எடுத்தோம்னா ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆயிரும். இதுதான் ப்ரொசீஜர். ஆப்ஷன்ஸ் இப்படி தான் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இப்போ ஃபியூச்சர்ஸ் வச்சுக்கோங்களேன், வெறும் நிஃப்டின்னு டைப் பண்ணுவோம், நிஃப்டி எஃப்யூடின்னு வரும், பை என்டர், அவ்வளோதான். அது சிம்பிள். அதில் ஸ்ட்ரைக் கிடையாது, காலா புட்டா அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுவீங்க. அந்த ஸ்ட்ரைக் எப்படி செலக்ட் பண்ணுவீங்கன்னா 50 to 70 ருபீஸ்க்கு நேராக அந்த ஷேர் வந்து என்ன ஸ்ட்ரைக்குக்கு நேராக இருக்கோ அதை செலக்ட் பண்ணுவீங்க. அதை போயிட்டு டிமேட் அக்கௌண்ட்ல டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணி அந்த ஷேர் எடுத்து பையோ செலோ பண்ணுவீங்க உங்க அனாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி. இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஓடிஎம் ஏடிஎம் ஐடிஎம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், அதுல இருந்து எதை எடுக்கணும்னு புரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இப்போ நான் வந்து இந்த மூணுத்துல எதை எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு, நான் ஆல்ரெடி ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ ஏடிஎம் மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கும் மீடியமா இருக்கும், ரிவார்டும் மீடியமா இருக்கும்ட்டு. அதே கான்செப்டை பேஸ் பண்ணி தான் மற்ற ரெண்டுமே. ஸோ நான் வந்து உங்களுக்கு இதை ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இது பேர் ஓடிஎம்னு வச்சுக்கலாம், இது ஏடிஎம்னு வச்சுக்கலாம், இது ஐடிஎம்னு வச்சுக்கலாம். இங்க மணி அதிகமா இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதனால இங்க ரிவார்டு ஜாஸ்தியா இருக்கும். நீங்க ஒரு 100 பாயிண்ட் கேப்சர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ப்ராபப்ளி 50 பாயிண்ட் 55 பாயிண்ட் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்க ஐடிஎம்ல. இதுவே ஏடிஎம்ல அதே 100 பாயிண்ட் நீங்க கேப்சர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 40ல இருந்து 45 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா உங்களுக்கு புரியறதுக்காக கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனலி ஓடிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து 35 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். இது எல்லாமே டைம் டிகே இல்லாம நான் சொல்றேன். இது போக அந்த ட்ரேடு ரொம்ப ஸ்லோவா போச்சுன்னா அந்த டைம் டிகேவும் இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். எனிவேஸ், ஸோ அப்ப இது மூணுத்துல எது பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா அதிகமான க்ரோத் கொடுக்கறது எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஆனா எது பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா ரிஸ்க்கும் மீடியம், ரிவார்டும் மீடியம். மீடியம்ன்றது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிகினரா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. எஸ், நீங்க பிகினரா எங்கேயும் போகலாம், பட் உங்களுக்கு க்ரோத்தே பெருசா இருக்காதுன்னும் போது இது அண்ட் டிகே அதிகமா இருக்கும் அந்த இடத்துல. அதனால ஏடிஎம் வந்து எப்பவுமே பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஷன் செயின் எப்படி பார்க்கணும், அதில் எப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்கும் ஷேரும் செலக்ட் பண்ணணும், அதில் எது பண்ணால் என்ன பெனிஃபிட்ன்றது வந்து இன்னைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இவ்வளோதான் ஆப்ஷன் செயின் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அது பக்கத்தில் ஓஐ அது எது நிறைய இருக்கும், அது எதுவுமே போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம். வெறும் எல்டிபி பார்ப்பீங்க. எல்டிபி தான் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ், ஸ்ட்ரைக்கு, இது ரெண்டு தான் ஆப்ஷன் செயின்னா உங்களுக்கு தெரியணும். சப்போஸ் நீங்கள் வந்து வேற டிமேட் ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து பர்சனலி ஏஞ்சல் ஒன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதோட அஃபிஷியல் பார்ட்னராகவும் இருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்கு.
அண்ட் அட்மின் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அட்மினுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கூட நீங்கள் லிங்க் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ஏன் பெஸ்ட்டுனா உங்களுக்கு வந்து நான் லாங் டர்மாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆப்ஷன் செயினில் நீங்கள் பார்த்து ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு ட்ரேட் எடுக்க முடியும். அதாவது இப்போ 24,500 அது கிளிக் பண்ணாலே பையா செல்லான்னு கேட்கும். ஸோ டேரெக்டாக ட்ரேட் எடுத்துக்கலாம். உட்காந்து நான் நம்பர் ஸ்ட்ரைக்லாம் டைப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ சப்போஸ் வேறு ஆப்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏஞ்சல் ஒன் வந்து பெஸ்ட் சாய்ஸ். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம போர்ட்டலோட அக்சஸும் ஃப்ரீயாக கிடைக்கும். நம்ம வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம போர்ட்டல் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட அக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக கிடைக்கும். அதனால் வைஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு கீழவே, அதையுமே பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.